ராஜாத்தி வந்துட்டி அடிச்சல்லா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. தங்கம்மா வாடிமா. தங்கம்மா பாப்பு வாடா. தங்க பிள்ளை தங்க பிள்ளை தங்க பிள்ளை. ம் ஏம்மா அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்தும் வர்க்க தமரர் மடிபேன பத்து தலிதத்தை கணிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரிதத்தை கெடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்ச தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்க கணதிக்க கழுகொடு கழுகாட கொத்து பறிகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றல நட்பற்றவுணர் வெட்டி பழியிட்டு குளகிரி கொத்துப்பட ஒத்து புறவழ பெருமாளே பெருமாளே. வணக்கம், என்னோட பேர் மீனா சந்திரசேகர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கிப்பாளையம் கிராமத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். என்னை திருமணம் பண்ணி கொடுத்தது இந்த ஊராக இருந்தாலும் எஜுகேஷனுக்காக குழந்தைகளோட கல்விக்காக கோவையில் வடவள்ளியில் தான் என்னோட 2 பெண் குழந்தைகளுமே படித்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 36 வயசில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதா மியூசிக் இசைக்கல்வி நான் முடித்தேன். 2006லேயே டிராயிங் டீச்சரும் முடிச்சிட்டேன். இந்த கலைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு கொண்டே சேர்க்கறதோட சரி இல்லாமல் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் மோட்டிவேஷன் கிளாஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பண்ணியிருக்கேன். அத்தனை குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கசக்தியாக இருந்தது நான் என்றைக்கும் பெருமையாக நினைக்கிறேன். எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒவ்வொரு அரசு பள்ளிகளும் சரி தனியார் பள்ளிகளுக்கும் சரி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு நான் ஒரு 10-15 வருஷமாகவே நான் நிறைய பண்ணியிருக்கேன். அத்தனை குழந்தைகளும் என்னை வந்து ஒரு தாய் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு நாள் வகுப்புலேயே அவங்களுக்கு ஊக்கசக்தி என்னால் கொடுக்க முடியுமா, இந்த ஆற்றலெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா அது இறை பக்தியினால தான். சிவனோட அருளும் பரிபூர்ணமாக எங்களுக்கு இருக்குது. அதுபோல் முருகனோட அருளும் இருக்கிறதா நாங்கள் நம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு சாட்சியாக தான் இன்றைக்கி இந்த மயில் கூட என்னோட உறவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு தருணத்தில் இந்த ஒரு பிறப்பில் இந்த ஒரு மயில் கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பேராகவும் புண்ணியமாகவும் நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய வரமாகவும் நினைக்கிறேன். இதை விட வாழ்க்கையில் என்ன பேர் வேணும் அப்படிங்கிற ஒரு தருணங்கள் எனக்கு தினமும் நித்தமும் நடக்குது அப்படின்னா அது இந்த மயில்னால தான். இந்த மயில் என்னோட நெருங்கி அது வந்து ஒரு பாசமாக அன்பா. நான் வீடியோ கொஞ்ச நாளால் எடுக்கவே இல்லை, ஏன்னா நான் உடல் ரீதியாகவும் சரியாக இல்லை, மனோ ரீதியாகவும் சரியில்லை. அப்படியே கொடுப்பேன், இது வீடியோ எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை, அதுக்கு பசிக்கு கொடுக்குற அப்படி தான். அப்போ கொஞ்ச நாள் எடுக்கும்போது நானே பாட ஆரம்பித்து வீடியோலாம் எடுத்து அப்படியே போட ஆரம்பித்தேன்.